هم فيها خالدون. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தாருஸ் ஸலாம் என்ற வீட்டின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். மேலும் அவன் யாருக்கு நாடுகின்றானோ நேரான பாதையின் பக்கம் வழி காண்பிக்கின்றான், ஹிதாயத்தை கொடுக்கின்றான். எந்த மக்கள் அஹ்ஸனுல் ஹுஸ்னா நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஆখিরাவில் நலவும் உண்டு, இன்னும் அதிகப்படியான நிஅமத்துகளும் அவர்களுக்கு தரப்படும். வலா யர்ஹகு வுஜூஹஹும் கதருன் வலா தில்லா. நல்ல அமல்களோடு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய முகத்தில் கியாமத் நாளில் நீங்கள் இருளையும் பார்க்க மாட்டீர்கள், கேவலத்தையும் பார்க்க மாட்டீர்கள். அவர்கள் யாரென்றால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சுவர்க்கவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் தாருஸ் ஸலாம் என்ற சுவர்க்கத்தின் பக்கம் நான் அழைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். தாருஸ் ஸலாம் என்று சொன்னால் சுவர்க்கம், முழுக்க முழுக்க சலாமத்தான இடம். ஒரு மனிதன் அங்கு அந்த சலாமத்தினுடைய வீட்டிலே ஒரு மனிதன் சென்று விட்டால் அவனுக்கு அங்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, எந்த நோயும் இருக்காது, வயோதிகம் என்பதும் வராது, நிலைமைகள் மாறவும் செய்யாது. எல்லா நிலையிலும் எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும் அவர் சந்தோஷமாக வாலிபத்தோடு எந்த நோய் நொடியும் இல்லாமல் செழிப்பாக அவர் இருந்து கொண்டே இருப்பார். அதற்கு பெயர்தான் தாருஸ் ஸலாம், சலாமத்தான வீடு. இந்த உலகத்தில் சில குறைகள் இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய குறைகள் என்னவென்றால், ஒரு மனிதன் இன்று வாலிபன், நாளைய வயோதிகன். ஒரு மனிதன் இன்று உடல் ஆஃபியத்தோடு இருக்கின்றார், நாளை படுக்கையில் இருப்பார், இருக்கக்கூடும். ஒரு மனிதர் இன்று செழிப்பாக செல்வ செழிப்பில் இருக்கின்றார், நாளைய தினம் அவருடைய நிலைமைகள் மாறலாம். ஒரு மனிதர் இன்று ஹயாத்தோடு இருக்கின்றார், நாளை மௌத் என்பது வரலாம். ஆখিরাவினுடைய வீடு சலாமத்தான வீடு. எல்லா விதமான சோதனைகள், எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள், எல்லா விதமான துயரங்கள், நோய் நொடிகள், மௌத்து, அனைத்து விஷயங்களை விட்டும் பரிசுத்தமான வீடு தாருஸ் ஸலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். மக்களே, இந்த பக்கம் வாருங்கள். அதே போன்று தாருஸ் ஸலாம் என்பதற்கு ஒரு விளக்கம், சலாமத்தான வீடு. இரண்டாவது விளக்கம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், தாருஸ் ஸலாம் என்பதனுடைய இரண்டாவது அர்த்தம், அதிகமாக சலாமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் மலக்குமார்கள் புறத்திலிருந்தும் பெறக்கூடிய வீடு. அந்த வீட்டிற்குள் சென்று விட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமுள்ள ரப்பின் மூலமாக உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கின்றான். அல்லாஹ்வினுடைய சலாமை பெறக்கூடிய வீடு. அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான்,
மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். وقال لهم خزنتها سلام عليكم. உள்ளே நுழைந்தவுடன் அந்த வாசலில் நிற்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. திபத்தும், நீங்கள் நல்லதை செய்தீர்கள், உங்களுடைய அமல் நல்லதாக இருந்தது, உலகத்தில் நீங்கள் செய்த அமல் அழகான அமல். திபத்தும் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், உள்ளே நுழைகின்றீர்கள், நீங்கள் இதை விட்டும் வெளியேற்றப்படவே மாட்டீர்கள். உள்ளே நுழையும் பொழுதே அந்த வீட்டினுடைய கேரண்டியை கொடுத்து அனுப்புகின்றார் அந்த மலக்கு. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்கள் நல்லதை செய்தீர்கள். ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், நிரந்தரமாக உள்ளே செல்லுங்கள், நீங்கள் வெளியேற்றப்படவே மாட்டீர்கள். சலாம் என்பது மலக்குமார்கள் மூலியமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அங்கு பணிவிடை செய்வதற்காக சிறுவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சிறுவர்களை சுவர்க்கத்தில் நியமித்திருப்பான், அவர்கள் பணிவிடை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் சலாம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, மலக்குமார்கள் புறத்திலிருந்து, மேலும் அந்த சிறுவர்கள் மூலியமாக சலாம் என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும், சலாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே தான் அந்த வீட்டிற்கு தாருஸ் சலாம், சலாமுடைய வீடு என்பதாக இரண்டாவது ஒரு விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார். ஹஜ்ரத் யஹ்யா பின் முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதி காண்பித்து சொல்லுவார்கள், ஆதமுடைய மகனே, அல்லாஹ் உன்னை தாருஸ் சலாம் என்ற அந்த வீட்டின் பக்கம் அல்லாஹ் உன்னை அழைக்கின்றான். இந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய எட்டுகளை நீ எடுத்து வைப்பாய் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவான். நிச்சயம் அந்த முயற்சியின் அடிப்படையில் நீ தாருஸ் சலாமை சென்றடைவாய். ஒருவேளை இந்த வயதை நீ வீணடித்து விட்டால், இந்த வயதை நீ வீணடித்து விட்டால், கபருக்கு சென்றதற்கு பிறகு அந்த தாருஸ் சலாமை அடைவதற்குண்டான எந்த முயற்சியும் உன்னால் செய்ய முடியாது. ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் அது தாருல் அமல் அல்ல, அமல் செய்யக்கூடிய இடம் அல்ல. அமல் செய்யக்கூடிய இடம் இதுதான். எந்த தாருஸ் சலாமின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றானோ, எந்த வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றானோ, அந்த வீட்டின் பக்கம் எட்டுகளை எடுத்து வைக்கக்கூடிய காலம் இந்த காலம். நம்முடைய கடந்த காலங்கள் முடிந்துவிட்டது. நாளைய தினம் வருமா இல்லையா சொல்ல முடியாது. அல்லாஹ் எனக்கு தந்திருப்பது இன்றைய இந்த நேரம், இந்த நாள். கடந்த காலங்கள் முடிந்துவிட்டது. நாளை ஹயாத் இருக்குமா இல்லையா தெரியாது. என்னிடத்தில் இருக்கக்கூடியது இந்த நேரம். இந்த நேரத்தில் ஆதமுடைய மகனே, நீ நினைத்தால் அந்த தாருஸ் சலாமின் பக்கம் சில எட்டுகளை உன்னால் எடுத்து வைக்க முடியும். கபருக்கு சென்று விட்டால் நிச்சயமாக ஒரு சிறு முயற்சி கூட உம்மால் சொல்ல முடியாது என்பதாக, செய்ய முடியாது என்பதாக யஹ்யா பின் முஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்பதாக தஃசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாருஸ் சலாம் என்பது சுவர்க்கத்தினுடைய பல பெயர்களில் தாருஸ் சலாம் என்பது ஒரு பெயர் என்பதாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். ஆகவேதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு வீட்டிற்கோ அல்லது ஒரு இடத்திற்கோ தாருஸ் சலாம் என்பது என்று பெயர் வைப்பது உகந்ததல்ல. தாருஸ் சலாம் என்று பெயர் வைப்பது சிறந்ததல்ல.
ஏனென்றால் தாருஸ்ஸலாம் என்பதை அல்லாஹ் சுவர்க்கத்தோடு ஒப்பிடுகின்றார். அதன் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றேன் என்று சொல்கின்றார். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், இது அல்லாஹ் குறிப்பாக சுவர்க்கத்திற்காக அல்லாஹ் வைத்த பெயர். அதை ஒரு வீட்டிற்காக வைப்பது என்பது அது உகந்ததல்ல, கூடாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். ஹராம் என்றல்ல, மாறாக சிறந்ததல்ல என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். ஆக இந்த உலகத்தில் 2 விதமான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒன்று ரஹ்மானுடைய முயற்சி, இன்னும் ஒன்று ஷைத்தானுடைய முயற்சி. ரஹ்மானுடைய முயற்சி என்ன? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம் என்ற சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். இது அல்லாஹ்வினுடைய அழைப்பு, ரஹ்மானுடைய முயற்சி. இன்னும் ஒன்று இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருப்பது ஷைத்தானுடைய முயற்சி. அவனுடைய முயற்சி என்ன? அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். எல்லா மக்களையும் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லா மக்களையும் அவன் அழைக்கின்றான். எங்க அழைக்கின்றான்? லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். எல்லோரும் நரகத்தின் பக்கம் வாருங்கள், எல்லோரும் நரகம் என்ற வீட்டின் பக்கம் வாருங்கள் என்பதாக அவனும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறான். எப்படி ரஹ்மானுடைய அழைப்பு இருக்கின்றதோ அது போன்று ஒரு பக்கம் ஷைத்தானுடைய அழைப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவர்களையும் நரகவாசிகளாக ஆக்குவது அவனுடைய இலக்கு. அனைவர்களையும் நரகவாசிகளாக ஆக்குவது அவனுடைய லட்சியம், அவனுடைய நோக்கம். அதை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் 2 விதமான மக்கள். ஒரு கூட்டம் ரஹ்மானுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஷைத்தானுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் தீய அமல்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கின்றான், ஐன தذهبون, மக்களே நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான்? ஷைத்தானுடைய பாதையின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய அழைப்பை ஏற்கக்கூடியவர்கள், அவருடைய சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொண்டவர்கள், ஹிதாயத் அல்லாத மலாலத் என்னும் வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஐன தذهبون, நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், வாருங்கள் குர்ஆனின் பக்கம். அகிலத்திற்கே ஒரு உபதேசமாக இருக்கக்கூடிய குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றான். இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். உண்மையான வெற்றி என்பது, உண்மையாக வெற்றி பெறக்கூடிய மனிதர் யார்? எந்த மனிதர் ரஹ்மானுடைய அழைப்பை ஏற்று, அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அமல்களை செய்து, சில சிரமங்கள் இருந்தாலும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் நியமமாக தொழுகின்றார். அவரிடத்தில் நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அது போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றார், அது போன்று வாழ்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் தென்படுகின்றது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியத்திற்கு புறம்பாக அல்ல. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வாக்குறுதி மீறுவது கிடையாது. அனைத்து ரீதியிலும் அவர் தீன் ஷரியத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அந்த அழைப்பை ஏற்றவர் நடப்பார் என்று சொன்னால் இவர்தான் வெற்றியாளர். நேர் மாற்றமாக உலகத்தில் மனோ இச்சைகளை பின்பற்றி, ஷைத்தானை பின்பற்றி, தன்னுடைய நஃப்ஸுக்கு அடிபணிந்து எந்த மனிதர் நடந்து கொண்டிருப்பாரோ அவர் மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸா, மிகப்பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா? தன்னுடைய நஃப்ஸை பின்பற்றக்கூடியவர். மன் அத்பஅ நஃப்ஸா வதமன்னா அலல்லாஹ், நஃப்ஸை பின்பற்றி தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி அதற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வினுடைய கட்டளை அவருக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை என்பது நஷ்டமான வாழ்க்கை, நஷ்டத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது, நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது, அல்லாஹ்வினுடைய கோபத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது. ஆகிராவிலே ஷைத்தான் கியாமத் நாளில் அவன் சொல்லுவான், ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும்,
என்னை இன்றைய நாள் நீங்கள் குறை சொல்லாதீர்கள், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள். உங்களை பாவம் செய்யுங்கள் என்பதாக நான் நிர்பந்தப்படுத்தவில்லை. நான் ஒரு சிறு அழைப்பை கொடுத்தேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். என்னுடைய ஒரு சின்ன அழைப்பு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே தவிர உங்களை நான் நிர்பந்தப்படுத்தவில்லை. ஆக இன்றைய நாளில் உங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், என்னை குறை சொல்லாதீர்கள் என்பதாக கியாமத்தில் ஷைத்தானுடைய பேசக்கூடிய வசனங்களை குர்ஆன் சொல்கின்றார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பதை தாருஸ் ஸலாம் சுவர்க்கத்தின் பக்கம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளும் நம்முடைய அமல், நம்முடைய தக்வா, நம்முடைய இறையச்சம், நாமும் சாலிஹீன்களாக மாறுவது, எங்களுடைய குடும்பத்தார்களை மாற்றுவது, எங்களுடைய குடும்பத்தில் தீன், ஷரீஅத், குர்ஆன், ஹதீஸினுடைய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது, இதுதான் எங்களுக்கு வெற்றியை தரும். வெறுமனே ஒரு மனிதர் கோடான கோடி ரூபாய்களை சம்பாதித்தார், மிகப்பெரிய கோடீஸ்வரராக திகழ்கின்றார், இது வாழ்க்கையினுடைய வெற்றி அல்ல. இது நிரந்தரம் இல்லாத உலகம். மிகப்பெரிய பட்ட படிப்பிலே உயர்ந்த தரத்திற்கு சென்று விட்டார், இது வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதல்ல, இது நிரந்தரமானதல்ல. மாறாக நிரந்தரமானது அமலும் அல்லாஹ்வினுடைய தொடர்பும், தீனும் ஷரீஅத்தும் குர்ஆனும் ஹதீஸும். இதனுடைய தொடர்பு தான் நம்மை சுவர்க்கம் வரை கொண்டு செல்லும். நிரந்தரமானது மற்றவை அனைத்தும் தற்காலிகமானது. அல்லாஹ் சொல்கின்றான், மத்தாஉன் கலீல், இது ஒரு தற்காலிகமான அற்பமான உலகம் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்தி மை யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ நேரான பாதையின் பக்கம் அல்லாஹ் ஹிதாயத்தை தருகின்றான். அந்த ஹிதாயத்தை நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டடைய வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் ஹிதாயத்தோடு வாழ ஆசைப்படுகின்றோம், உன்னுடைய நெருக்கத்தோடு வாழ ஆசைப்படுகின்றோம், நேர்வழியில் நடக்க ஆசைப்படுகின்றோம். யா அல்லாஹ், எங்களை நடத்தாட்டுவாயாக, எங்களை வெளித்து வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக என்பதாக அதிகமாக நாம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் தேட்டத்தோடு கேட்போம் என்று சொன்னால் நாங்கள் தாருஸ் ஸலாமின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளையும் அல்லாஹ் லேசாக ஆக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் ஒரு சிறு பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளவும் முடியாது. ஆக நம்முடைய வாழ்வில் நாம் உண்மையான வெற்றி எது என்பதை விளங்கி அந்த சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவன் எப்படி விரும்புகின்றானோ அது போன்று வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா.